டாக்டர் ஸ்ரீதர், எழில் வைக்கக்கூடிய பார்வையில் ஒரு டார்கெட்டட் ஓட்டர்ஸ்க்காகவும் அதிமுக பணி செய்யலை. அந்த இடத்துல இப்போ சிறுபான்மையினர்கள் வாக்கு அப்படின்னா அதை விட திமுக வந்து அவங்க ஒர்க் பண்ணுறாங்க, அவங்க கூட்டணியாக இருக்கிறாங்க. கூட்டணியை டார்கெட் பண்ணுறதுக்கும் வேலை பார்க்கல. இப்படி ஒரு சில பாயிண்ட்ஸ் சொல்கிறாரு இல்லையா? இது வந்து ரொம்ப ஃப்ளாட்டாக இருக்காங்க, இன்னும் சீரியஸாக மக்கள் பிரச்சனைகளை எடுத்துகிட்டு போகலை. திரும்பவும் வந்து அவர்கள் நேரடியாக ஒரு குடும்பம் சார்ந்த அரசியல்னு அது ஏற்கனவே அரை நூற்றாண்டா இந்திய அளவுலையும் தமிழ்நாட்டு அளவுலையும் பேசின அரசியலை எடுக்கிறாங்க. அது பெரிய அளவில் மக்கள்கிட்ட எடுபடாதில்லை அப்படின்றார். இருக்கலாம். ஆனால் யதார்த்தம் என்ன அப்படின்னா, 2021 சட்டமன்ற தேர்தலில் வந்து ஸ்டாலின் அவர்கள் எதிர்கட்சியாக இருக்கும்போது அவர் மேலே ஒரு ஃபெய்த் ரீபோஸ் பண்ணாங்க பொதுமக்கள். அவர் வச்ச எதிர்கட்சியாக இருந்து அவர் வச்ச வாதங்கள் அது ஒரு மக்கள் மத்தியில் ஒரு நம்பிக்கை ஏற்பட்டது. ஸ்டாலின் ஆட்சிக்கு வந்தால், முதலமைச்சராக வந்தால் நல்லா இருக்கும்னு நினச்சி அவர் சொன்ன மாதிரி லேடிஸ் ஓட்டு, கவர்மெண்ட் எம்ப்ளாயீஸ் ஓட்டு, டீச்சர்ஸ் ஓட்டு, ட்ரேட் யூனியன் ஓட்டு, டிரான்ஸ்போர்ட் எம்ப்ளாயீஸ் ஓட்டு, மைனாரிட்டிஸ் ஓட்டு, அப்புறம் டாக்டர்ஸ் ஓட்டு, இது எல்லாமே கணிசமான அளவுக்கு 2021 ஸ்டாலின் மேலே உள்ள நம்பிக்கையில் வாக்களித்தார்கள். அவரை முதலமைச்சராக ஆட்சி கட்டிலில் அமர்த்தினார்கள். அதுக்கு சப்சிக்வெண்ட் நடந்து அது முதலமைச்சர் ஆன பிறகு இப்போ இதே ஓட்டு போட்டவங்க என்ன நினைக்கிறாங்கன்னா, சொத்து வரி, மின்சார கட்டணம், பத்திரப்பதிவு வரி, வேங்கை வசல் பிரச்சனை, கள்ளக்குறிச்சியில் 67 பேர் இறந்தது, மரக்காணத்தில் 22 பேர் இறந்தது, அப்புறம் தொழிலாளர்கள் பிரச்சனை, விவசாயிகள் பிரச்சனை, டிரான்ஸ்போர்ட் ஊழியர்கள் பிரச்சனை, அரசாங்க ஊழியர்கள் பிரச்சனை, டாக்டர்ஸ்கள் பிரச்சனை, இந்த எல்லாம் யார் 21 ஓட்டு போட்டாங்களோ ஸ்டாலின் அவர்களை முதலமைச்சராக தேர்ந்தெடுக்கிறதுக்கு முன்னின்று வாக்களித்து அவரை அமர வைத்தார்களோ, இந்த அத்தனை செக்ஷன் ஆஃப் தி பீப்புளும் இப்போ தே ரிவர்ஸ்ட். அவங்க வந்து இப்போ இந்த அரசுக்கு நாம் வாக்களித்தது தவறு என்ற நிலையை உணர்ந்திருக்கிறார்கள். இதுதான் கலாச்சாரம். இந்த 2026 சட்டமன்ற தேர்தலில் இதை களம் காண்கின்ற எல்லா வீரர்களும் எடுத்து வைப்பார்கள். ஒன்று, இதுக்கு மேலே நடுநிலையாளர்கள் வாக்குகள், அவர்களும் திரு ஸ்டாலின் அவர்களை முதலமைச்சராக அவர் தான் வரணும் அப்படின்னு கன்சல்டேட் பண்ணி அவங்க ஓட்டு விழுந்தது. இப்போ இது எல்லாமே என் மாசா இப்போ திமுகவுக்கு வருவதற்கு வாய்ப்பில்லை. ஒன்று. ரெண்டாவது, இந்த செக்ஷன் ஆஃப் ஓட்டர்ஸை ஒரு பர்சன்டேஜை வந்து புதிதாக வரக்கூடிய நம்முடைய தமிழக வெற்றி கழகத்தினுடைய தலைவர் விஜய் அவர்களுக்கு வட மாநிலங்களில் கணிசமான வாக்குகளை பெண்கள்லேருந்து என்ன சொல்ல எல்லா இந்த செக்ஷன்லேருந்து மாவட்டங்கள் இங்கே வட மாவட்டம் பொதுவாக மெஜாரிட்டி வட மாவட்டம் எல்லா தமிழ்நாட்டில் எல்லாத்திலும் இருக்குது. ஆனால் பெருவாரியான வட மாவட்டங்கள்லேருந்து, அதுவும் குறிப்பாக ஒரு சில மைனாரிட்டிஸ் ஓட்டும் அவருக்கு போக வேண்டியது இருக்கிறது. இப்போ இதெல்லாம் கூட்டி கழித்து பார்க்கும்போது பை அண்ட் லார்ஜ் திமுகவுடைய நீங்கள் அவர் நினைக்கிற மாதிரி நண்பர் அரசகுமார் சொன்ன மாதிரி அவங்க ரொம்ப சந்தோஷமாக இருக்காங்க. சந்தோஷமாக இருக்கட்டும், 234 ஜெயிக்கட்டும், தப்பு இல்லை, வாழ்த்துக்கள். அவங்க வந்து போட்டியே இல்லாமல் ஜெயிச்சு வரட்டும், அவங்க ஸ்டாலின் அவர்கள் முதலமைச்சராக மீண்டும் வரட்டும், வாழ்த்துக்கள், பாராட்டுக்கள், அதை பற்றிலாம் பிரச்சனை இல்லை. ஆனால் கலா யதார்த்தம் இது அல்ல. நாம் வந்து மூடி வச்சு பேசுறதுக்கு நான் தயாராக இல்லை. நான் கள நிலவரத்தை சொல்கிறேன். நான் யாருக்கும் சப்போர்ட்டாக சொல்லாட்ட கூட. அதிமுகவுக்கு நீங்க சொல்லல வட மாவட்டங்கள்ல தாவேகாவுக்கு வரும் அப்படின்னீங்கன்னா 1%, 2%, அதிமுகவிற்கான பெர்சன்டேஜ் பிளஸ் என்னெல்லாம் வரும்? இதையெல்லாம் அதான் சொல்றேன். இதையெல்லாம் கருத்தில் கொண்டு எதிர்கட்சிகள், குறிப்பாக அதிமுக, இதையெல்லாம் இந்த ஃபேக்டர்லாம் இப்படி போக போகுது. இதை அணை கட்டுவதற்கு எப்படி அணை கட்டணும்? கூட்டணியெல்லாம் வச்சு அணை கட்டணுமா, இல்லை கூட்டணி இல்லாமல் அணை கட்ட முடியுமா,
அப்படிங்கிறதுலாம் அவங்களுக்கு தெரியும். நம்ம சொல்ல வேண்டியதில்லை, எல்லாருக்குமே எல்லாமே தெரியும். ஒரு சின்ன சாதாரண கட்சிக்காரங்களுக்கு கூட இது ஒரு தெரியும். ஒரு பெரிய ஒரு அரசியல் ஞானம்லாம் தேவையில்லை. இதை ஜெயிக்கணும்னா திமுக வந்து எஸ் அவங்க வந்து இன்றைக்கி நிலைமையில் அவங்க ஸ்ட்ராங்காக இருக்கிறாங்க, ஆளுங்கட்சியாக இருக்கிறாங்க, கூட்டணி பலத்தோடு இருக்கிறார்கள். இன்றைய நிலையில் அவர்களை பீட் பண்ண முடியாதுங்கிறத ஒத்துக்கொள்ள வேண்டும். அதை எல்லாரும் ஒத்துக்கணும் நினச்சிருக்காங்க. ஆனால் களத்தில் அவர் ஸ்ட்ராங்காக இருக்கிறாருங்கன்னா நம்ம ஒதுங்கிட முடியுமா? நம்மளும் ஜெயிக்கணும்னு தான் நினைப்போம் எல்லா களத்தையும். அதற்கான வேலைகளை செய்து கொண்டு இருக்கிறார்கள். அதை பத்திரிகையிலேயோ விவாதத்திலேயோ கொண்டு வரவில்லை என்பது சாதுரியம். அதுதான் நினைக்கிறேன். இது ஒரு ஸ்ட்ராட்டஜிங்கிறீங்களா? யாருக்குமே தெரியாம அந்த ஸ்ட்ராட்டஜி அதாவது நீங்க சொல்றது பத்திரிகையாளர் எலி அது வந்து இருக்கலாம் கேக்குறாருல. அது வந்து 18 மாசம் இருக்கணும். இன்னும் நாள் நெருங்க 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 எல்லாருக்குமே எல்லாமே தெரியும். நாள் நெருங்க நெருங்க எல்லாருக்குமே எல்லாம் தெரியும். ஒண்ணே ஒன்று சொல்றேன், இன்னைக்கு இருக்க யதார்த்தத்தை சொல்றேன். இன்னைக்கு இருக்க டிஎம்கேவுடைய பொசிஷன் வந்து ஸ்ட்ராங்கா இருக்கு, அவங்களோட அலையன்ஸ் ஸ்ட்ராங்கா இருக்கு. இதை வீழ்த்தணும்னா என்னைய கேட்டா என்ன செய்யணும் தெரியுமா? எல்லாத்தையும் ஒன்று தான் ஒரு கூட்டணி அமைக்கணும். என்னுடைய எதிரி யாரு? ஸ்ட்ராங்காக இருக்கிற வீழ்த்தணும். அதுக்கு என்ன வழி அப்படின்னு தான் நான் நினைப்பேன். அப்படி எல்லாரும் எல்லாமே எனக்கு தெரிஞ்ச அளவுக்கு அரசியல் கட்சி தலைவர்களுக்கு நன்றாகவே தெரியும். ஒரு கட்சியை நான் அமைக்க வேண்டும், அந்த கட்சி ஆட்சிக்கு வர வேண்டும் என்பது நம்ம சொல்ல வேண்டியதில்லை. விவாதத்துக்கு வேணால் நம்ம இதெல்லாம் பேசலாமே தவிர எல்லாரும் அதை பற்றி ஆழ்ந்து சிந்திக்கிறார்கள், அதை பற்றி மெனக்கெடுக்கிறார்கள், அதே நினைப்பாக இருக்கிறார்கள். அவர்கள் என்ன செய்தால் என்ன நடக்கும் என்பதை அவர்கள் ஆராய்ந்து கொண்டு இல்ல. ஒரு லாஜிக் வாங்களே, நீங்க இந்த துறை ரீதியா சொன்னீங்கல்ல, இந்த துறை ரீதியான பிரச்சனைகள் இந்த 3 ஆண்டுகள்ல மட்டும் இருக்குதா, இது தொடர்ந்தே இருக்குதா அப்படிங்கிற ஒரு இன்னொரு பார்வை என்னன்னா, இங்க வைக்கக்கூடிய விமர்சனம் ஒரு உயிர் கூட போகக்கூடாது, ஒட்டுமொத்தத்திற்கும் அரசு தான் பொறுப்பு, அதுல மாற்று கருத்தே கிடையாது, சட்டம் ஒழுங்கை பாதுகாக்கக்கூடிய இடத்துல அரசு தான் இருக்கிறது. ஆனால் இது எதுவுமே தனித்தனி சம்பவங்களா இருக்கு. இந்த தனித்தனி சம்பவங்களை கொண்டு வந்து ஒட்டுமொத்தமான சட்டம் ஒழுங்கு பிரச்சனை அப்படின்னு நம்ம வைக்கிறோம்ல, அது வந்து அது நேரடியாக பாதிக்கப்பட்டவர்களுக்கான பிரச்சனையா தானே பார்க்கப்படும். நான் இது கிளாரிட்டிக்காக கேட்கிற கேள்வி. இதை நீங்க எப்படி பார்க்கிறீங்க? அதாவது ஒரு அரசாங்கமே சட்டம் ஒழுங்கு பாதுகாக்க வேண்டியது அரசனுடைய தலைமையாக கடமை, ஏற்றுக்கொள்கிறேன். ஆனால் ஒரு அரசாங்கமே முழு பொறுப்பாக சட்ட ஒழுங்கை பார்க்க முடியாது. எல்லாத்துக்கும் எல்லா கடமை இருக்குது. ஆனால் ஒரே ஒரு உதாரணத்தை சொல்லுகிறேன். கள்ளக்குறிச்சி கள்ளச்சாராய மரணத்தில் 67 பேர் இறந்துவிட்டாங்க. அதில் வந்து வழக்காடு நீதிமன்றத்தில் உதயநீதிமன்றத்தில் வழக்கு போட்டதில் நானும் ஒரு ஆள். அதில் சொல்கிறேன், அந்த ஆர்கியூமெண்ட்டில் அரசு தரப்பு எடுத்து வச்ச வாதம், எங்களிருந்து எல்லா 10 லட்ச ரூபா நாங்கள் பணம் கொடுத்துருக்கோம். இங்கே மந்திரி போய் துணை முதலமைச்சர் போய் பார்த்தாரு. நாங்கள் சம்மந்தப்பட்ட அதிகாரிகளாக நடவடிக்கை எடுத்து சஸ்பெண்ட் பண்ணிட்டோம். சிபிசிஐடிக்கு நடவடிக்கை எடுத்திருக்கோம். எல்லாரையும் நாங்கள் அரெஸ்ட் பண்ணிட்டோம். குற்றம் செய்தவர்கள் அத்தனை பேரை அரெஸ்ட் பண்ணிட்டோம். இதில் எந்த இதுவுமே லூப்பு ஹோல் இல்லை. அதனால் இது வந்து வேற ஒரு ஏஜென்சிக்கு மாற்ற வேண்டான்னு அவங்க தரப்பில் வாதாடினாங்க. நாங்கள் சொன்னோம், ஒரு அரசனுடைய தலையாய கடமை பொது சுகாதாரம், பொது அமைதி, சட்டம் ஒழுங்கு பாதுகாக்க வேண்டியது அரசனுடைய கடமை. ஆனால் எல்லாமே அரசாங்கம் முழுவதுமாக 100% நிறைவேற்ற முடியாத ஏற்றுக்கொள்கிறோம். ஆனால் நீங்கள் தான் குற்றத்தை உணர்ந்து 9 அதிகாரிகளை மாற்றினீர்கள். ஆனால் இந்த வழக்காடு மன்றத்தில் வழக்குகளை நடந்திருக்கின்ற பொழுதே நீங்கள் அந்த சூப்பரண்டை நீங்கள் வந்து அவர் செஞ்ச குற்றம் இல்லைன்னு சொல்லி அவரை ரீபோஸ்ட் பண்ணுறீங்க. ஆனால் அந்த மக்களுக்கு முதலமைச்சருங்கிற முறையில் நீங்கள் போய் ஒரு யுவர் பேரமவுண்ட் டியூட்டி டு இன்ஃபியூஸ் கான்ஃபிடென்ஸ். ஒரு தலையாய கடமை ஒரு முதலமைச்சருக்கு, நான் இருக்கிறேன், எனக்கு வாக்களித்த மக்களுக்கும் வாக்களிக்காத மக்களுக்கும் நான் தான் முதலமைச்சர், நான் இருக்கிறேன். இப்ப தலைமைச் செயலகத்துல அதை சொல்றாரு, வாக்களித்து மக்கள் தலைமைச் செயலகத்துக்கான பத்திரிகையாளர் சந்திப்புல நீங்க சொன்ன இதே வார்த்தையை சொல்கிறார். அப்ப அங்கெல்லாம் சொன்னா முதலமைச்சர் சொல்றதா அர்த்தமே இல்லையா? அர்த்தமே இல்லை. அங்க சொன்னா போதும், அங்க சொன்னாலே போதும். அர்த்தம் சொல்றேன், இதைத்தான் சொல்ல வரேன், சொல்லி முடிச்சிடுறேன். அங்க இருந்து ஒரு பிரஸ்ல கூட கூப்பிட்டு சொல்லிட்டாரே, ஏற்கனவே சொல்லி இருக்கிறாரு. எங்க சொன்னாரு? கடந்த காலங்கள்ல பல முறை முதலமைச்சர் இந்த வார்த்தையை சொல்லி இருக்கிறாரு. இந்த பர்டிகுலர் மேட்டர், இந்த கள்ளக்குறிச்சி சாராய மேட்டர்ல 67 பேர் 67 பேர் இறந்த மேட்டர்ல இது ஒரு, அதாவது ஏவா வேலு சொன்னார், மந்திரி சொன்னார், நான் இல்லை என்று சொல்லவில்லை. ஆனால் முதலமைச்சர் சொல்ல வேண்டும். முதலமைச்சர் தான் நமக்கு எல்லாத்துக்கும் துணை முதலமைச்சர் காலத்துக்கே போனாரு, அது போனாரு. ஆனால் அவர் என்ன சொல்லியிருக்கணும், அது இந்த மாதிரி நடந்திருக்க கூடாது. இனி வரும் காலங்களில்
நான் உறுதியளிக்கிறேன். I infuse confidence to the public. எதிர்க்கட்சி தலைவர் தமிழ்நாட்டு அரசியல் வரலாறை நீண்ட நெடுக அளவுல பார்த்தவர்களுக்கு தெரியும். எதிர்க்கட்சி தலைவராகவும் ஆளுங்கட்சியாக இப்ப முதலமைச்சராகவும் கள ஆய்வுலையும் கள பிரச்சனையிலையும் எல்லா இடங்களிலும் முதலாளாய் போய் நிற்கிறார் அவர் அப்படிங்கிற ஒரு கருத்து இருக்குல்ல. யாரு? முதலமைச்சர். ஆமா, அவர் முதலமைச்சர். அந்த பழக்கத்தை கடந்த 20 ஆண்டுகள்ல மீண்டும் உருவாக்கின இடத்துல முதலமைச்சர் இருக்காருல்ல. அது கடந்த காலங்கள்ல இல்லாமல் இருந்த மீண்டும் உருவாக்கின இடத்துல இப்ப அதே இடத்துல இருந்து அவர் சொன்னேன். அவர் எதிர்க்கட்சியாக இருக்கின்ற பொழுது அவர் ஆற்றிய பணி, எதிர்க்கட்சி தலைவர் என்ற முறையில் ஆற்றிய பணி அளப்பரிய பணின்னு நான் முதல்ல சொல்லிட்டேன். ஃபர்ஸ்ட்ல என்னுடைய பேச்சிலே முதல்ல சொல்லிட்டேன். அந்த துணை முதலமைச்சர் போய் இருக்கிறாரே, துணை முதலமைச்சர் போனதை ஏற்றுக்கொள்ளலையா? எதிர்பார்ப்பு கிடைக்கலங்கிறது ரிவர்ஸ் ஆகுதுங்கிறத மேட்டர். தூத்துக்குடியில் குருவியை சுடுற மாதிரி சுட்டு கொன்னுட்டு தொலைக்காட்சியை பார்த்து தான் தெரிந்து கொண்டேன்னு சொன்ன முதல்வர் இருக்கிற இடத்துல அந்த முதல்வர் மரியாதைக்குரிய எடப்பாடியார் அவர்கள் தொலைக்காட்சியை பார்த்து தான் தெரிந்து கொண்டேன்னு சொன்னார். ஆனால் எனக்கே தெரியாதுன்னாரு. எப்படி ஒரு முதல்வருடைய நாலேஜ் இல்லாமல் மாவட்ட ஆட்சியர் உத்தரவிட இல்லாமல் கண்காணிப்பாளர், மாவட்ட கண்காணிப்பாளர் எப்படி ஃபயரிங் ஆர்டர் கொடுப்பாரு? ஒன்று. இது கள்ளக்குறிச்சிங்கிறது அண்ணன் RS பாரதி அவர்கள் எங்கள் திமுகவுடைய அமைப்பு செயலாளர் 2 தினங்களுக்கு முன்னால் ஒரு செய்தியை சொன்னார். என்ன சொன்னார்னா, இது ஆங்காங்கு நடக்கிற எதிர்பாராத விதமாக நடக்கிற கொலை சம்பவங்கள், குற்ற நடவடிக்கை எல்லாம் வைத்துக்கொண்டு சட்டம் சரியில்லை என்று சொல்வது ஆகாது. அது இல்ல இருங்க இல்ல நீங்க பேசும்போது அமைதியா இருந்துட்டேன். நான் பதில் சொல்ல விடுங்க. கள்ளக்குறிச்சி சொல்றீங்களே, நீங்களே சொல்றீங்க அத்தனை அதிகாரிகளை இன்னைக்கு வச்சுட்டாங்க, நடவடிக்கை எடுத்தாங்க, அவங்க இறந்து போனவங்களுக்கு நிதி கொடுத்தாங்க, எல்லாத்தையும் சொல்லிட்டு அப்புறம் ஒண்ணு சொல்லுறேன். சொத்து வரிக்கு மிகப்பெரிய விளக்கம் கொடுத்திருக்கோம். சாதாரண மக்கள் அரசு ஊழியரை பத்தி அதிமுகவுக்கு எந்த தகுதியும் கிடையாது. அவங்கள பேசுறதுக்கு ஜெயலலிதா சொன்ன வார்த்தை வருமானத்தில் 90% அரசு ஊழியர். எடப்பாடி சொன்னாரு, மன்னிக்கணும், இந்த லெனினுக்கான நேரம் 1 மணி நேரமா அவர் அமைதியா இருக்காரு. அரசகுமார் நான் லெனினுக்கு கொடுத்துறேன். அவரை எப்படி உங்க கூட்டணி கட்சி தாங்க, அவர் பேசட்டும். இல்ல அவர் பேசட்டும், அவருக்கு நான் நேரம் கொடுத்துறேன்.